ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க பூமி என்னை சுத்துதே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கன்னட படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 44 minutes இருக்கு. இது ஒரு காமெடி ஜானர் படம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவரா இருக்காரு. அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வராரு. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன செலவு பண்ணாலும் அப்பப்பயே நோட்ல எழுதி வைக்கிற மாதிரி ஒரு ஆளு. பயங்கரமான ஒரு கஞ்சித்தனம் பிடிச்சவர். அவரு ₹1 கூட எக்ஸ்ட்ராவா செலவு பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போகும்போது அங்க இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணி அவரை கார்ல பெட்ரோல் போட வைக்கிறாங்க. அதுவும் டேங்க் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2300 பெட்ரோல் போடுறாரு. அது 2 வாட்டி டிரான்சாக்சன் ஆயிடுது. இவரு அந்த காசை வச்சு வேற ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. அங்க போகும்போது தான் அவருக்கு தெரியுது அக்கௌண்ட்ல காசு இல்ல இந்த மாதிரின்ட்டு. உடனே அவர் பேங்க்ல போய் செக் பண்றாரு. போனா அங்க இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல 2 வாட்டி டிரான்சாக்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதை திருப்பி பெட்ரோல் பங்க்ல வந்து கேட்கும் போது ஒரு வாட்டி தான் ஆயிருக்கு, நீங்க பேங்கை செக் பண்ணுங்கன்றாங்க. அங்க போனா அவங்க பெரிய ஒரு ப்ரொசீஜரே சொல்றாங்க. நம்மால அதுல பயங்கரமா வெக்ஸ் ஆகி கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி தமிழ்ல பட்ஜெட் பத்மநாபன் ஒரு படம் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட அதே சாயில தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அது ஃபேமிலி ஸ்டோரி பிளாட்ல போகும். இது வந்து பேங்க் கோர்ட் அப்படி போறாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2300 தான் பிரச்சனையாவே காட்டுறாங்க. சில பேருக்கு 2300 பயங்கர ஈஸியா இருக்கலாம். ஆனா சில பேருக்கு வந்து அது பயங்கர கஷ்டம்ன்றதும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 2300 இவங்க பேங்க்ல லேட் ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சுதான் நமக்கு தராங்க. அதுக்குள்ள நம்ம அந்த 2300 பல கடன்கள் வாங்குற மாதிரி ஆயிடுவோம். பேங்கிங் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குன்றது இந்த படத்துல ரொம்ப கிளியராகவே பேசியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் பயங்கர சவுண்டாவே இருக்கு. இந்த படத்துல இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் நல்லாவே கன்வே ஆயிருக்கு. இந்த படம் நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படத்துல வர சாங்ஸ்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா இவங்க எழுதவே இல்லை. ஸ்கிரீன் பிளேலயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்கெங்கயோ போயிட்டு வராங்க. இந்த படத்தை ஒரு 1.25 மணி நேரம் படம் தான். இதையே இவங்க பயங்கரமா லேக் அடிச்சுதான் சொல்லியிருக்காங்க. இவங்க கதை கருவை தாண்டி எங்கெங்கயோ போயிட்டு தான் வராங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.